பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 மூன்றாம் திருமொழி 2ஆம் பாசுரம். உடையார் கணமணியோடு ஒன்மாதுளம் பூ இடைவிரவி கோத்த எழிற்தெழுசினோடும் விடையேழு காபாலி ஈசன் விடுதந்தான் உடையாய் அழேல் அழேல் தாலேலோ உலகம் அளந்தானே தாலேலோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த 2வது பாசுரத்தில் சிவபெருமான் அரஞ்சான் கயிறு எடுத்துன்னு வராராம். அதை பற்றி தான் பெரியாழ்வார் யசோதை வர்ணிக்கிறார். ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் அமர்ந்துண்டு கையில் பொன் மணிகளால் தங்கத்தால் மணிகள், அதுக்கு நடுவில் மாதுளம் பூ கோத்திருக்கான். அப்படி ரொம்ப அழகான சிறிய கத்தி வேற, ஏன்னா வீரன் அடையாளமாக ஒரு சிறிய கத்தியோடு தானே கோத்துன்னு வந்த அரஞ்சான் கயிறை கொண்டு வர இடுப்பில் பொருத்தமாக இருக்கிறபடியான இந்த அரஞ்சான் கயிறு இருந்து தான் அப்படி அழகாக கொண்டு வந்திருக்கார். தங்கத்தாலான மணிகளோடு கருநீல மணிவண்ணனான கண்ணனோட இடுப்புக்கு ஏற்றா போல அழகான நல்ல வாசனமிக்க மாதுளம் பூக்கள் எல்லாம் சேர்த்து தொடுத்துருக்காராம். அப்படி நடுநடுவே தங்கமணி மாதுளம்பூ அப்படி கலந்து கலந்து ரொம்ப அழகாக கோத்துன்னு வந்திருக்கார் சிவபெருமான். அது மட்டும் இல்லை, அழகுக்காக ஒரு உடைவாளும், சின்ன உடைவாள் மாதிரி, ஏன்னா வீரங்கிறதுக்காக காண்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன உடைவாள், அதாவது கத்தி, அது சேர்த்து கோத்திருக்காராம். அப்படிப்பட்ட சிவபெருமான் உனக்காக ரிஷப வாகனத்தில் வந்துட்டுருக்கார். அவர் யார்? காபாலிங்கிற சிவபெருமான், அதாவது கபாலத்தை கையில் ஏந்தின்னு வந்துடார் இல்லையா, அப்படிப்பட்ட சிவபெருமான் சிவகணங்களோட தலைவன். அவர் கொண்டு வந்திருக்கார். இந்த உலகத்தையே தன் சொத்தாக கொண்டவனே, குட்டி கண்ணனே, அழக்கூடாது, அழாதே அழாதே அப்படின்னு சொல்கிறார். உனக்கு வலிக்கும்படியாக இருக்கவே இருக்காது, அதனால் நீ அழாத, நீ தான் உலகத்தையே அளந்தவனாச்சே. அப்படிப்பட்ட உலகத்தை அளந்த காலுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குமோ, அதனால தான் இப்போ அழறியா, அழாதே அழாதே அப்படின்னு 2 தடவை சொல்கிறார். சொல்லி தாலாட்டு பாடுறார்.